2 பிளாட் போட்டோடனே எனக்கு ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து சொன்னாங்க. அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி ஃபுல் டைமாக இறங்கி வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி டெய்லி ஆஃபீஸ் 8 வாரம் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பிளாட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐபியும் போட்டிருக்கேன். பழவேற்காட்டில் சைட்டில் பார்க்க வந்த ஒரு கஸ்டமர் சைட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்கள விடலை. நேற்று அவங்கள சைட்டெல்லாம் கூப்பிட்டு போய் காட்டிட்டு மார்க்கெட்டராக போட்டுட்டேன். அவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க போட்டாங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று நைட் வந்து திடீர்னு சொன்னாங்க, நான் டோக்கன் போட போகிறேன்னு நினச்சேன். பில்லிங் ஸ்டேஷன் வந்து 52,000 கட்டுறாங்க. இப்போ இன்னும் May 3 வந்து இன்னொரு அக்ரிமெண்ட் போடன்னு இருக்காங்க. மேலே வந்து மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிரௌண்டுமே நெட் கேஷ்ல முடிச்சிருவேன். அப்படிதான் சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டிங் மீட்டிங்கே அட்டன் பண்ணுவேன், சிகரத்தோட மீட்டிங்கே அட்டன் பண்ணுவேன். அது நிறைய நான் எடுத்துக்கிட்டேன் விஷயங்கள்லாம். அதை வச்சு நான் நிறைய ஃபீல்டு ஒர்க்கு நிறைய கஸ்டமர் மீட் பண்ணி ரொம்ப நாள் நான் ஃபாலோ பண்ண கஸ்டமர் தான். அதுக்கப்புறம் நானே அப்செட் ஆகிடும் உட்காந்தேன், என்னடா யாருமே வரமாட்டேன்றாங்களே அப்படின்னு. ஒரு வாரமும் நான் ஃபோன் பண்ணும்போதுலாம் வரேன்னு சொல்லுவாங்க. சண்டே கால் பண்ணும்போது வரமாட்டாங்க, கால் எடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கால் பண்ணி நான் வரலாமா மேடம் அப்படின்னு கேட்டாங்க. வாங்க சார் உடனே நான் வந்த கஸ்டமர் வந்து வானாங்க. அப்புறம் நான் அவங்க ஃபுல்லாக போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அப்புறமா சாரை வச்சு பேசி அப்புறமா கால் பண்ணி சைடில் வந்தவனே வந்து அவங்க வந்து ஆஃபீஸில் வந்தவனே வந்து 1,04,000 ரூபா வந்து டோக்கன் அதனால வந்து நான் வந்து டேரெக்டாக ஒரு கஸ்டமரை பார்த்து மீட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழவேற்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா